ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய வக்கரம், அதாவது செவ்வாயினுடைய என்ன சொல்கிறது, விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க, நீச்சபங்க ராஜயோகம். செவ்வாய் வந்து 7 கூடியவராக இருக்கிறார் நண்பர்களே. 7 கூடியவன்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய திருமண யோகம், பார்ட்னர்ஷிப்பு, இன்னோவேஷன், இது எல்லாமே 7 கூடியவன் தான். இந்த 7 கூடிய செவ்வாய் நீச்சமாகும் போது என்ன ஆகும்னா, 7-12 கூடியவனும் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறான். 12-12 கூடியவன் நீச்சபங்க ராஜயோகம் அடையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இதெல்லாம் இத்தனை நன்மைகள் கிடைக்கிறது. அப்போ 7 கூடியவன் இப்படி ஆகும் பொழுது பார்ட்னர்ஷிப் யோகங்கள் கிடைக்கிறது. பார்ட்னர்ஷிப் என்ன பார்ட்னர்ஷிப்பு? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. செவ்வாய் தரப்போகின்ற என்ன நீச்ச பங்க ராஜ யோகம் எப்போ? செப்டம்பர் 20 வருகின்ற செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை தருகிறார். கடகத்திலே நீச்சமாகிறார். ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு பகவானோடு சேருகிறார். வேண்டுபவர்களுக்கெல்லாம் வேண்டியபடி மங்களங்களை அள்ளி அள்ளி தருகிறார். பணத்தை தரார், பூமி லாபத்தை தரார், என்ன கேட்டாலும் தருகிறார். ஏன்னா செவ்வாய் ரொம்ப துடி கடவுள்பாங்க. நம்ம கருப்புசாமி சொல்கிற மாதிரி செவ்வாய் எப்படின்னா துடியான கடவுள்பாங்க. வந்தோன்னு தந்துடுவாருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறோம். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வீடு வாசல் வாங்க போகிறீங்க, யார் யாரெல்லாம் நல்லா இருக்க போகிறீங்கிறத ராசி ரீதியாக பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய வக்கரம், அதாவது செவ்வாயினுடைய என்ன சொல்கிறது, விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க, நீச்சபங்க ராஜயோகம். நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செவ்வாய் நீச்சமாகிறார், குரு உச்சமாகிறார். அதுதான் நீச்சபங்க ராஜயோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே செவ்வாயை போல கொடுப்பவனும் இல்லை, கெடுப்பவனும் இல்லை. ஏன் அப்படின்னா, செவ்வாய் வந்து 7 கூடியவராக இருக்கிறார் நண்பர்களே. 7 கூடியவன்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய திருமண யோகம், பார்ட்னர்ஷிப்பு, இன்னோவேஷன், இது எல்லாமே 7 கூடியவன் தான். இந்த 7 கூடிய செவ்வாய் நீச்சமாகும் போது என்ன ஆகும்னா, எந்த மனைவியால் பிரச்சனை ஏற்பட்டதோ அந்த மனைவி உங்களுக்கு நன்மை பயக்க போகிறார்கள். எந்த காதல் உறவால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதோ, எந்த திருமண பந்தத்தால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதோ அதெல்லாம் சரியாக போகுது. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமாம் குருஜி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. பாருங்க, உங்களை பற்றி பேசலை, கல்யாணம் ஆகாதவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். வர வர இந்த கல்யாணம் ஆனவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் இருக்கு பாருங்க. ஐயோ, அது மாதிரி 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் வரும்பொழுது, 4ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம், அதாவது வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறும்பொழுது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கல்யாணம் என்பது ஆகிறது. டும் 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 கல்யாணம், அதெல்லாம் பிரமாதமாக இருக்க போகிறீங்க. 7-12 கூடியவனும் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறான். 12-12 கூடியவன் நீச்சபங்க ராஜயோகம் அடையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எது விரயத்தை தந்ததோ, சமீபத்தில் நான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸில் கூட பேசியிருந்தேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எது பயமாக இருக்கோ, உங்களுக்கு எது தோல்வியை தருதோ, உங்களுக்கு எது வீக்னஸ் நீங்கள் உணர்றீங்களோ, எந்நேரமும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதெல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங்னஸாக மாற்றினா மட்டும்தான் இந்த லைஃப்பில் ஜெயிக்க முடியும். எனக்கு நல்லா பேச தெரில, நல்லா யோசிச்சுட்டே இருங்க, நல்லா பேச கற்றுக்குங்க. எனக்கு ஒழுங்காக சேல்ஸ் பண்ண நல்லா கற்றுக்குங்க. அதை பற்றி பயப்படணும், நமக்கு இது வரலையே, அது ஒரு கட்டத்தில் வந்துடும். அந்த மாதிரி 12 கூடியவன் 4ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் இருந்து மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறான். உங்களுக்கு டபுள் டமாக்கா, அதாவது ஏற்கனவே அது நீச்சபங்க ராஜயோகம், இப்போ இது விபரீத ராஜயோகம் வேறு. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 யோகமாக சேர்ந்து குருவோடு சேர்ந்து இன்னும் சிறப்பாக என்ன பண்ணுறாரு குரு. ஏன்னா ஏற்கனவே 8 கூடியவர், அவர் 3ல் மறைந்த விபரீத ராஜயோகம், இவன் 12 கூடியவன், இவன் 3ல் மறைஞ்ச விபரீத ராஜயோகம். 1 2 கிடையாது, விபரீத ராஜயோகம் 2, நீச்சபங்க ராஜயோகம் 2. அப்போ ஒய்ஃபு அப்போ 7 கூட விபரீத ராஜயோகங்கிறதுனால அது மட்டும் ஒன்றுங்க. பாவம் உங்கள் ஒய்ஃபும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இதெல்லாம் இத்தனை நன்மைகள் கிடைக்கிறது. அப்போ 7 கூடியவன் இப்படி ஆகும் பொழுது பார்ட்னர்ஷிப் யோகங்கள் கிடைக்கிறது. பார்ட்னர்ஷிப் என்ன பார்ட்னர்ஷிப்பு சார்? வாழ்க்கையிலே பண்ணக்கூடாத ஒரு தப்புன்னா இன்னொருத்தனோட பார்ட்னராக இருக்கிறது தான். அதாவது நீங்கள் பார்ட்னராக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்பீடில் ஓடுவீங்க, நீங்கள் ஒரு அதிவிரைவு ரயில், நீங்கள் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க. உங்கள் பார்ட்னர் இப்போ தான் எந்திரிச்சு கொட்டாயை விட்டு இப்போ தான் 11 மணிக்கு எந்திரிச்சிருக்காரு. என்ன இவனை எல்லாம் நம்ம தூக்கிட்டு அந்த மாதிரி எப்படி நம்ம ஒரு பாரத்தை தூக்கிட்டு போகிறோமோ, பார்ட்னரை தூக்கிட்டு போகிறது பாரத்தை தூக்கிட்டு போகிறதும் ஒன்று தான். அதில் 2மே பால் வச்சுருக்கானுங்க பாருங்கள். உங்களுக்கு ஒன்று தொடங்குச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பண்ணுங்கள். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், ஒரு தொழிலை ஒரு விஷயத்தை அழகாக பண்ண முடிவு பண்ணால் என்ன பண்ணோம், அதை நீங்கள் பண்ணணும் அழகாக. அப்போ நீங்கள் மட்டும்தான் அழகாக பண்ணுவீங்க. ஏன்னா இது உங்கள் கனவு. உங்கள் கனவை
உங்கள் பார்ட்னர் கனவுல காண சொன்னீங்கன்னா அவன்லாம் காண மாட்டான். அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், சண்டை தான் வரும். ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண நீங்கள் பண்ணுங்கள். இப்போது 7 கூடியவனை நீச்சபங்க ராஜயோகம் பெறும்போது பணம் கொடுத்தானா வாங்கிக்கிட்டீங்களா, ஒர்க்கு நீங்கள் பண்ணுங்கள். பணம் ஒர்க்கு சில பேர் உங்கள் கனவை அவன்கிட்ட கனவு. அப்போ 7 கூடியவன் வரும்போது சில பேர் ஃபாரின் போகிறீங்க, சில பேர் என்ன பண்ணுறீங்க, ஹாய் சுந்தரேஷ் அது சொல்லுவாங்களே, ஹாய் டீச்சர் ஆஸ்திரேலியா போயிருக்கேன் மேன், திஸ் இஸ் ஆஸ்திரேலியா மை மணி, அந்த தனுஷ் பண்ணுற மாதிரி ஓவராக பண்ணாதா டேய் அப்படிங்கிற மாதிரி. என்ன நம்ம சுந்தரேசன் ஆஸ்திரேலியா போகிறானமே, ஏய் பிச்சு டேக் திஸ் ரெசிக்னேஷன் ஆர்டர், ஐ எம் கோயிங் மேன் அப்படிங்கிற மாதிரி. வெளிநாடு போனோன்னா ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணோம், நம்ம பாஸுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி, ஓ பார்த்துருக்கியா இதுதான் ஆல்ப்ஸ் மலை காற்று வந்து அதெல்லாம் பண்ணோம், வயிறு எரிஞ்சு உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி வாழ்க்கை திரும்ப போகிறது நண்பர்களே. சூப்பராக இருக்க போகிறீங்க, ஃபாரின் போகிறீங்க, ஜாலியாக இருக்குது. முக்கியமாக லவ் ஓகே ஆக போகுது, முக்கியமாக கல்யாணம் ஓகே ஆக போகுது, ஹாப்பியாக இருங்க. பொதுவாகவே நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். 1-8 கூடிய காலபுருஷ தத்துவப்படி இருக்கின்ற செவ்வாய்ங்கிறவர் ஒரு விபரீதமான கிரகம். என்ன அப்படின்னா காலபுருஷத்தின் முதல் கிரகம் அவர்தான். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்குமே தைரியம், வீரம், மகத்துவம், போர் படை இதெல்லாம் சொல்லுவாங்க. 1-8 கூடியவராக இருக்கின்ற இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவத்திலே ஒரு படையை நடத்தி செல்பவராக இருக்கிறார். இவர் நீச்சம் பெறுவது எங்க கடகத்தில், உச்சம் பெறுவது மகரத்தில். எல்லா வருஷமும் நீச்சமாகிறார், இப்போ மட்டும் புதுசாக வரல. ஆனால் குரு அங்கே இவர் நீச்சமாகும் பொழுது கடகத்தில் ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்காரு பாருங்க, அது திஸ் இயர் தான். அடுத்த வருஷம் போனீங்கன்னா குரு சிம்மத்துக்கு போடுவார். அப்போது இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க கடகம் எனும் புண்ணிய வீட்டில். ஏன் கடகம் புண்ணிய வீடு, ஏன்னா சந்திரனோட வீடு. சந்திரனுடைய வீடு. குருவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது, அது குரு சந்திர யோகம். குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது, அது குரு மங்கள யோகம். சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது, அது சந்திரமங்கல யோகம். டிஃபால்ட்டாகவே இதெல்லாம் யோகம். 3 நல்லவர்கள் சேர்ந்தால் என்ன ஆகும், ஒரு குழந்தை இருக்குது, அப்பா சித்தப்பா பெரியப்பா 3 பேர் அண்ணன் தம்பி. இவங்க அந்த குழந்தைய பார்க்குறாங்க. இந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க, அப்பா தரண்டா வச்சுக்கிடா அப்படின்னு ஒரு தாத்தா தரண்ட, பெரியப்பா தரண்டா, சித்தப்பா தரண்டா, போட்டு அந்த பையனுக்கு செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் 3 தெய்வங்கள் உங்களுக்கு ஒரு அருள போகுதுங்க. இதில் இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப துடிக்கடவுள்னு பேர். செவ்வாய் இருக்கும் பொழுது ரொம்ப துடியாக இருப்பார், எதை நினைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவார். அதனால தான் செவ்வாயை மின்னலுக்கு ஒப்பானவன் என்று வர்ணிக்கிறார்கள். செவ்வாய்ங்கிறது ரெட்டு, எப்பவுமே இவர் உழைப்பின் கடவுளாக அவர் அறியப்படுகிறார். இவ்வளோ விஷயங்கள் செவ்வாய் இருக்குது. செவ்வாயை நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம், பூமிக்காரகன்னு சொல்கிறோம். அப்போ பொதுவாகவே இந்த பீரியடில் லேண்ட் வாங்குறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுவும் லேண்டாக வாங்கணும், வீடாக வாங்கக்கூடாது, லேண்டாக வாங்கணும். அதே மாதிரி கொஞ்சம் மேலான இடம், கொஞ்சம் மேடான இடம், இதெல்லாம் வாங்குறது ரொம்ப நல்லது. கிழக்கு நோக்கிய வீடு லேண்டு வாங்குறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கு இதெல்லாம் யோகங்கள். மிலிட்ரி வேலை, வெப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், ஊரை விட்டு போக போகிறேன் கெட்டுக்கோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எஸ்ஐ ஆனவங்க, சொந்த ஊர்லேயே எஸ்ஐ ஆயிடுவீங்க. அப்புறம் என்ன சிங்கம் சிங்கம் இங்கே நிற்கிறவன யார் தெரியுமில்ல, எங்கள் பெரியப்பா சித்தப்பா ஒரு குரல் கொடுத்தா போதும், ஏய் என்னடா ஓவரா தவுண்டா இருக்கே ஏன் ஊர்ரா அப்படிங்கிற மாதிரி உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய யோகம் இருக்குது. சொந்த ஊரில் போலீஸ்காரன் வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு சுதோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வச்சதான் சட்டம் அப்படி. அப்போது செவ்வாய் இவங்க சில பேர் இராணுவத்தில் வேலை கிடைப்பீங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனாக ஒரு திமிர் இருக்கணுட்டா. அது மாதிரிலாம் நீங்கள் நினச்ச அந்த சாதனை, பாடி பில்டிங், ஸ்போர்ட்ஸு சாம்பியன், அது ஏசண்டக்காரா குண்டு மொழியில் அந்த மாதிரி குத்து சண்டை இத்தோட நிப்பாட்டு போதும். எங்கே நிப்பாட்டுறது, நைட்டு 12 மணி ஆகி குத்து சண்டை போயினே இருக்கு. அந்த மாதிரி ஒரு நேரம் நீங்கள் பிஸி ஆகிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு டைமே தெரியாது. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர், என்ன எல்லா புகழும் ஒருவனுக்கே அந்த மாதிரி அந்த விஜய் அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நாள் நைட்லாம் ஓடிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு வெறி வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கெலாம் என்ன ஆகிடும், அடுத்து அந்த தங்க மெடலை வாங்கிட்டு தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறி வந்தெல்லாம் செயல்படுவீங்க. ரொம்ப பெரிய புகழெலாம் அடைய போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. இந்த நீச்சபங்க ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் 40 நாள். இந்த 40 நாளில் நீங்கள் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கே தெரியாது. செப்டம்பர் 20க்கு அப்புறம் உங்களை கடவுள் கூட்டிகிட்டு போகிறார். வாங்கிறதெல்லாம் இந்த இதெல்லாம் ஒரு டெம்பிள் ரன்னு, இதெல்லாம் கேம்ஸ் எல்லாம் ஓடிருப்பார். ஒரு பையன் ஓடிட்டே இருப்பான், தங்கமாக ஒரு காயினாக எடுத்து போடுவான். அந்த மாதிரி அள்ளி போடுறதா அவங்க வேலை. எடுத்து போட்டே இருப்பீங்க. ஒரே கோல்டு தான். 40 நாள் கழிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா தங்கம் மூட்டை ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி வர்றதெல்லாம் ப்ராஃபிட். எப்படி இவ்வளோ விற்றேன், என் கடை எப்படி காலியாச்சுன்னு எனக்கே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் ஒரு நேரம். சொல்லுவாங்க சில பேருடைய நேரம் 300 இட்லி, 200 தோசை, 100 பூரி. டே காலையில் விற்கிறதுக்கு முன்னாடியே
சில பேர் எவ்வளோ போட்டாலும் ஓடாது, ஆனால் நீங்கள் போட போட ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் அவன் ராசி உங்களுக்கு ஓட போதே. அவர் நீங்கள் என்ன பண்ணோம், கீழே போய்ட்டு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாய எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.